பெரியவங்களே சுமூகமா பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் யாருக்குமே மனசு இல்லையே. மனசு இருந்தா தானே மத்ததெல்லாம் வரும். அங்கிள், பூஜாவை அஸ்வின் லவ் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் பூஜாவோட அப்பா அம்மான்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவங்கிட்ட என்னடா பேச்சு? நீ வெளியே போடா. அங்கிள், யூ டோன்ட் வரி. யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இரும்பு பெட்டி எங்க பெருசா இருக்கோ அங்க இதயம் சின்னதா தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். அஸ்வினுக்கு நான் தான் அண்ணன். அவனுக்கு முன்னாடி பிறந்தவன். நான் இருந்த இடத்துல இருந்துதான் அவனும் வந்திருக்கான். என் எச்சி பாலை குடிச்சுதான் அவனும் வளர்ந்திருக்கான். அதனால அவ விஷயத்துல எல்லார விட எனக்கு அதிக அக்கறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அங்கிள், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாட்டி தட்டி விட்ட பழத்தை எல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சு எங்க கிட்ட கொடுங்க. என்கிட்டயும் ரோஜா கிட்டயும் சம்மந்தம் பேசினா போதும்.